இப்படி ஒரு பொய்ய சொல்லி எல்லாரையும் தலகுனிய வச்சுட்டியடி. எங்க கிட்ட வந்து இப்படி கெஞ்சறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல சிந்து? எந்த தப்பு செய்யாத மாப்பிளைய இந்த ஊரே தப்பா பேசுற அளவுக்கு பண்ணிட்டியே. இப்ப அவர் கூட சேரணும்னு கெஞ்சினா என்னடி அர்த்தம் இது? இனி ஒரு நாள் உன்னை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அத்தை நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னைய வீட்டை விட்டு அனுப்பிடாதே அத்தை. நான் செஞ்ச பாவத்துக்கு டாக்டருக்கு பணிவிட செஞ்சாவது என் காலத்தை கழிச்சுக்கிறேன். அவங்க இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு நீ ஏத்துக்கங்க அத்தை. கல்யாண மண்டபத்துல சிவா உன்கிட்ட எவ்வளவு கெஞ்சினாரு, நான் உன்கிட்ட எவ்வளவு கெஞ்சினேன். அப்பெல்லாம் நீ உண்மையை ஒத்துக்கிட்டியா? இல்லல்ல. நீ சொன்ன பொய்ய உண்மைன்னு அந்த சாமி மேல அடிச்சு சத்தியம் பண்ணி சொன்ன. அப்படிப்பட்ட உன்னை இவங்கள எப்படி மன்னிப்பாங்க? அத்தை என்னைய வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க அத்தை. என்னைய மன்னிச்சிடுங்க அத்தை. நீ எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ இந்த வீட்ல இருக்கிற தகுதியை இழந்துட்ட. உனக்கும் சிவாவுக்கும் நடந்த கல்யாணம் செல்லாது. இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க இருந்து போ. டாக்டர் டாக்டர் சொல்லு டாக்டர். ஏன் டாக்டர் இப்படி அமைதியா இருக்க சொல்லு. இங்க பாரு, நான் சொன்னதாலதான் சிவா உன் கழுத்துல தாலி கட்டினான். இன்னைக்கு நான் சொல்றேன், சிவா உன் கூட சேர்ந்து வாழ மாட்டான். என் பேச்ச அவன் ஒரு நாளும் மீற மாட்டான். மீறினா என்ன நடக்கும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சிவா, அவளை நீ மறந்துரு. இதுதான் நீ அவளுக்கு கொடுக்கிற தண்டனை. ஐயோ ஐயோ அத்தை 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 வேண்டாம் அத்தை. அத்தை இப்படி ஒரு தண்டனை கொடுக்காதே. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை. இப்படி ஒரு பொய்ய சொன்னா யார்தாம்மா உன்னை மன்னிப்பா? அவங்க கோவத்திலே ஒரு நியாயம் இருக்குல்ல. நீ ஒருத்தி பண்ண தப்பால இங்க இத்தனை பேரோட வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிருச்சு. பெரியவரே, சிவாவுக்கும் சிந்துவுக்கும் நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு ரத்து பண்ணணும். நாளைக்கு நீங்க எல்லாரும் 8 ஒரு பஞ்சாயத்தை கூட்டுங்க. சரிங்கம்மா. ஐயோ இல்ல இல்ல அப்பா 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 அத்தை கிட்ட சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. என்ன டாக்டர் பிரிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. வாடிங்கறல்ல. உன்னை மாதிரி ஒருத்தி பெத்ததுக்கு நாங்க 2 பேரும் தூக்குல தொங்கி இருக்கணும். நாங்க உசுரோட இருக்கோம்னா அது காரணம் பைரவிதான். அப்பா நாங்க அவளை அனாதையா விட்டு போயிடக்கூடாதுன்னு நாங்க 2 பேரும் உயிரோட நிக்கிறோம். தயவு செஞ்சு இனிமே எங்க மூஞ்சிலே முடிக்காத.